ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலிரி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை தமன்னா தமிழில் நடித்த படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை தமன்னா தமிழில் மொத்தம் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2006 தன்னுடைய 17வது வயசில் கேடி அப்படிங்கிற படம் மூலமாக ஃபஸ்ட்டு தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் பிரியங்கா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இதில் ரவிகிருஷ்ணா கூட ஜோடி சேர்ந்துருக்காங்கங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2007 தன்னுடைய 18வது வயசில் வியாபாரி அப்படிங்கிற படம் மூலமாக நடிச்சிருக்கிறாங்க. எஸ்.ஏ. சூர்யா கூட இதில் சாவித்திரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. மூணாவது படம் அதே சேம் வருஷம் 2007 தன்னுடைய 18வது வயசில் கல்லூரி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் சோபனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அகில் அப்படிங்கிற ஆக்டர் கூட நடிச்சிருக்கிறாங்க. நாலாவது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 20வது வயசில் படிக்காதவன் அப்படிங்கிற படத்தில் தனுஷ் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் காயத்ரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 20வது வயசில் அயன் படம் மூலமாக சூர்யா கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் யமுனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ஆறாவது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 20வது வயசில் ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் வேணுகோபால் அப்படிங்கிற ஆக்டர் கூட நடிச்சிருக்கிறாங்க. இல்லை மதுமிதா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2009 தன்னுடைய 20வது வயசில் கண்டேன் காதல் அப்படிங்கிற படத்தில் பரத் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. எட்டாவது படம் 2010 தன்னுடைய 21வது வயசில் பையா படம் மூலமாக கார்த்தி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் சாருலதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. முதலாவது படம் பார்த்தீங்கன்னா 2010 தன்னுடைய 21வது வயசில் சுறா படம் மூலமாக விஜய் கூட ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. இதில் பூர்ணிமா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 10வது படம் 2010 தன்னுடைய 21வது வயசில் தில்லாலங்கடி அப்படிங்கிற படம் மூலமாக ஜெயரவி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் நிஷா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 11வது படம் பார்த்தீங்கன்னா 2011 தன்னுடைய 22வது வயசில் சிறுத்தை அப்படிங்கிற படத்தில் கார்த்தி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் ஸ்வேதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 12வது படம் பார்த்தீங்கன்னா 2011 தன்னுடைய 22வது வயசில் வேங்கை அப்படிங்கிற படத்தில் தனுஷ் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் ராதிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 13வது படம் 2014 தன்னுடைய 25வது வயசில் வீரம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் அஜித் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் கோப்பெரும் தேவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 14வது படம் 2015 தன்னுடைய 26வது வயசில் பாகுபலி படம் மூலமாக பிரபாஸ் கூட இணைஞ்சிருக்காங்க. இதில் அவதிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 15வது படம் 2015 தன்னுடைய 26வது வயசில் வாசும் சரவணா ஒன்னா படித்தவங்க அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆர்யா கூட ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. 16வது படம் 2016 தன்னுடைய 27வது வயசில் தோலா அப்படிங்கிற படம் மூலமாக திரும்பவும் கார்த்தி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 17வது படம் 2016 தன்னுடைய 27வது வயசில் தர்மதுரை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி கூட நடிச்சிருக்கிறாங்க. இதில் சுபாஷினி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 18வது படம் பார்த்தீங்கன்னா 2016 தன்னுடைய 27வது வயசில் தேவி அப்படிங்கிற படத்தில் பிரபுதேவா கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் தேவி ரூபா அப்படிங்கிற 2 கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. 19வது படம் 2016 தன்னுடைய 27வது வயசில் கத்தி சண்டை அப்படிங்கிற படத்து கூட விசால் கூட ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. இதில் திவ்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 20வது படம் 2017 தன்னுடைய 28வது வயசில் பாகுபலி 2 அப்படிங்கிற படத்தில் பிரபாஸ் கூட திரும்பவும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் அவந்திகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 21வது படமாக 2017 தன்னுடைய 28வது வயசில் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படிங்கிற படத்தில் சிம்பு கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் ரம்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 22வது படம் 2018 தன்னுடைய 29வது வயசில் ஸ்கெட்ச் அப்படிங்கிற படத்தில் விக்ரம் கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் அமுதவல்லி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 23வது படம் 2019 தன்னுடைய 30வது வயசில் கண்ணே கலைமானே அப்படிங்கிற படத்தில் உதயநிதி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. 24வது படம் 2019 தன்னுடைய 30வது வயசில் தேவி 2 படம் மூலமாக பிரபுதேவா கூட 2வது முறையாக ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் தேவி ரூபா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 25வது படம் 2019 வருஷத்தில் தன்னுடைய 30வது வயசில் பெட்ரமாக்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் மீரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 26வது படம் 2019 வருஷத்தில் தன்னுடைய 30வது வயசில் ஆக்ஷன் அப்படிங்கிற படத்தில் விஷால் கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் திவ்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க.
நடிச்சிருக்கிறாங்க. 27வது படம் 2024 வருஷத்தில் தன்னுடைய 34வது வயசில் அரண்மனை 4 அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இதுவரை 2024 வரை 27 படங்கள் தமிழில் நடிச்சிருக்கிறாங்க தமன்னா. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.